ஹலோ கிரிக்கெட் ரசிகர்களே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மேட்ச் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச். கேஎஃப்சிசி பவுலிங். முதல் ஓவர் வந்துட்டு விஜயண்ணா ஃபர்ஸ்ட் பால் வந்துட்டு டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மேட்ச் வந்துட்டு செம ஃபயராக இருக்க போகுது. பாயப்பா இறங்கி போயிட்டு செம சிக்ஸு, மாத்து கையில் வேற பிடிச்சிட்டு இருக்காரு. இந்த பால் வந்துட்டு லெக் சைடில் ஃபீல்டர் ஓடுறாரு, பந்த பிடிக்க. 2 ரன் ஓடிட்டாங்க. நல்ல ஷாட்டு தான், பட் கல் இருந்ததுனால போகல பந்து பவுண்டரிக்கு. அடுத்த பாலும் செமையான ஷாட்டு, செமையா அடிக்கிறாருங்க மாத்து கையில் பிடிச்சிக்கிட்டு. பவுண்டரி, இந்த டைம் பவுண்டரி. இறங்கி போயிட்டு அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பு தான். விக்கியண்ணா கேட்ச், நல்ல கேட்சு. ஆஃப்ல நல்லா அடிச்சாரு, பட் லெக்ல போறப்போ அவுட் ஆயிட்டாரு. அடுத்த பவுலர் தாமண்ணா, நான் ஸ்ட்ரைக்கரோட ஃபர்ஸ்ட் பால் லாங் ஆன்ல அடிச்சிருக்காரு. சிங்கிளோட ஓவர் ஸ்டார்ட்டு. இவரு நியூ பேட்ஸ்மேன் தான். ஆஃப்ல டிப்பு இருக்கான். இந்த பாலும் சிங்கிள் தான். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு தாமண்ணா. ஆஃப்ல அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன், நல்ல ஷாட்டு, பவுண்டரி. போன பால் பவுண்டரி, இந்த பால் கம்பேக் இருக்கா? ஆஃப்ல தான் போயிருக்கு பந்து. டிப்பு இருக்கான், கேட்ச். நல்ல ஃபீல்டர் டிப்பு, எப்படி வந்தாலும் கேட்ச் பிடிச்சிருவான். நல்ல கேட்சு. அடுத்து நியூ பேட்ஸ்மேன், இவரும் மாத்து கையில் தான் பிடிக்கிறாரு. இந்த டீமில் வர எல்லாரும் மேக்ஸிமம் மாத்து கையில் தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் பேட்டரோட ஃபர்ஸ்ட் பால் டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓவர் எண்டு. அடுத்த பவுலர் பார்த்தீங்கன்னா சிலம்பு அண்ணாவோட ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஸ்டார்ட்டு, டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சிலம்பண்ணா. கேட்சுக்கான வாய்ப்பு இருக்கு, வந்து மேலே போயிட்டு இருக்கு. கேட்ச் மிஸ்ஸு. டீமோட பெஸ்ட் ஃபீல்டரே கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு. பரவாயில்ல, இந்த பால் கம்பேக் இருக்குமா? நீராக அடிச்சிருக்காருங்க. கேட்ச் விட்டதுக்கப்புறம் சிக்ஸர், நல்ல ஷாட்டு. பேட்ஸ்மேன் இந்த பாலும் பார்த்தீங்கன்னா தூக்கி தான் அடிச்சிருக்காரு, ஃபீல்டரால் பிடிக்க முடியல. பவுண்ட்ரி, நல்ல ஷாட்டு. கேட்ச் விட்டதுக்கப்புறம் ஒரு 6 பவுண்ட்ரி. இந்த பாலும் நேராக போயிருக்கு, பிடிக்க முடியலங்க. இதுவும் பவுண்டரி. கேட்ச் விட்டதுக்கப்புறம் 14 ரன்னு. அடுத்த பவுலர் பார்த்தீங்கன்னா பிரதீஷ், நல்ல ஸ்டாப். கலையண்ணா தடுத்திருக்காரு, இப்போதான் ஃபர்ஸ்ட் பால் தடுக்கிறாரு. போன ஓவர் பேட்டர் நல்லா அடிச்சிருந்தாருங்க, இப்போ என்ன பண்ண போறாரு? திரும்பவும் கேட்சுக்கான வாய்ப்பு. ராஜாண்ணா இருக்காரு, கேட்ச் மிஸ்ஸு. இந்த பேட்டருக்கு 2 கேட்ச் மிஸ்ஸு. பவுலருக்கு வந்துட்டு அந்த ஃபீல்டரை ஹெல்ப் பண்ணலை. பிரகா திரும்பவும் வந்துட்டு நல்ல பவுலிங். பிரகா டாட்டு, நல்ல ஃபீல்டிங் தான். இந்த பாலும் டாட் பால். ஓவர். பிரகா நல்லா போட்டிருக்கான். அடுத்த பவுலர் சிலம்பு அண்ணா. போன ஓவரில் இவரே தான் கேட்சை விட்டுருந்தாரு இந்த பேட்ஸ்மேனுக்கு. திரும்பவும் கேட்சுக்கான வாய்ப்பு. மீண்டும் கேட்ச் மிஸ்ஸு. ஒரு பேட்ஸ்மேனுக்கு 3 கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பேட்ஸ்மேன் அவரு. எப்பவுமே நல்லா விளையாடுறவங்களுக்கு மட்டும்தான் கேட்ச் விடுவாங்க. அந்த மாதிரி இவருக்கு வந்து 3 கேட்ச் விட்டுருக்காங்க. இதுக்கு மேலே எப்படி கேட்ச் வரும்னு தெரியல. நல்ல பால், நல்ல பால். சிலம்பண்ணா வந்துட்டு கம்பேக் பண்ணியிருக்காரு. நாட் அவுட், மேலே பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அம்பையர்ஸ். நல்லா போட்டிருக்காருங்க. பின்னாடி போயிருக்கு கலையண்ணா, பிடிக்க முடியல கலையண்ணனால. பவுண்டரி. கேட்ச் விட்டதுக்கப்புறம் பவுண்டரி. மீண்டும் ஆஃப்ல போயிருக்கு, நல்லா தடுத்துட்டாருங்க. கேட்ச் விட்டாலும் வெங்கடேஷ் அண்ணா
ஒரு ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. நல்ல ஓவர் சிலம்பண்ணா. அடுத்த பவுலர் விக்கி அண்ணா, இவரும் நல்லா போடுவார். ரிவர்ஸு ஓடுறாங்க, ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருக்குது. வைடு கொடுத்துருக்காரு அம்பையர், அதோட வைடு ப்ளஸ் ரன் அவுட். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு விக்கி அண்ணா. நான் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன், ஸ்ட்ரெயிட்டு தூக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்ட் மிஸ்ஸு, திரும்பவும் பவுண்ட்ரி. லாங் ஆஃப் லாங் ஆனில் நல்லா பவுண்ட்ரியாக போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வெங்கியண்ணா ஃபீல்டிங் மிஸ்ஸு. பிரகா இருக்கான், 2 ரன் ஓடிட்டாங்க. இந்த பேட்ஸ்மேனுக்கு ஃபீல்டிங் மிஸ் பண்ணுறாங்க, கேட்சை மிஸ் பண்ணுறாங்க. ராஜா அண்ணாக்கு பின்னாடி திரும்பவும் வந்து போகுது, பிடிச்சிட்டாரு. ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு, இன்னொரு ரன் ஓடுறாங்க. சூப்பர் ரன் அவுட். இல்லைன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி ரன் அவுட் பண்ணியிருக்காரு. நல்ல ரன் அவுட்டு இல்லைன்னா. அடுத்து நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு. பால் பின்னாடி வந்திருக்கு, சிங்கிள். நல்லா போட்டிட்டு இருக்காரு விக்கி அண்ணா. பால் பின்னாடி போயிட்டு இருக்கு, கல்லில் குத்தி திரும்பிருச்சு. பவுண்டரி போக வாய்ப்பு இருக்கா? இல்லை, பவுண்டரி. நல்ல ஷாட்டு. மீண்டும் ஆஃப்ல அடிச்சிருக்காரு. இன்னிங்ஸோட லாஸ்ட் பால். 2 ரன் ஓட போறாங்களா? இல்லை, ரன் அவுட். ஒரு ரன் மட்டும்தான். நல்ல த்ரோ. இன்னிங்ஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்துட்டு கேஎஃப்சிசி பேட்டிங். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ராஜா அண்ணாவும் விக்கி அண்ணாவும். இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பாலே லெக் சைடில் அடிச்சிருக்காரு ராஜா அண்ணா. ஃபீல்டர் இருக்காங்க, 2 ரன். நல்ல ரன்னிங், நல்லா விளையாடுவார் ராஜா அண்ணா கிளாசிக்கா. ஆஃப்ல அடிச்சிருக்காரு, 6. நல்லா விளையாடுவாருங்க, கிளாசிக்காக இருக்க அவர் ஆடுறத பார்க்குறப்போ. 6. இந்த பால் என்ன பண்ண போறாரு? இந்த பால் வந்துட்டு லெக்ல 2 ரன்னுக்கான வாய்ப்பு. 2 ரன் ஓடிட்டாங்க. நல்லா ஓடிட்டு இருக்காங்க, பவுண்டரிலையும் டீல் பண்றாங்க. அடுத்த பேட்ஸ்மேன் விக்கி அண்ணா. விக்கி அண்ணாவோட ஃபர்ஸ்ட் பால் இது, சிங்கிள். இந்த ஓவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேயே சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ராஜா அண்ணா ஸ்ட்ரைக்கு. லெக்ல அடிச்சிருக்காரு, ஃபீல்டு இருக்காங்க, கேட்சுக்கான வாய்ப்பு இருக்கு. மிஸ் ஃபீல்டு, கேட்சை விட்டுட்டாருங்க. ராஜா அண்ணாக்கெல்லாம் கேட்ச் விட்டா நல்லா விளையாடுவாரு. விக்கி அண்ணா கையிலே கேட்ச், ஆனால் நல்ல ஷாட்டு தான், பட் கையிலே விழுந்துருச்சு. அடுத்த பேட்ஸ்மேன் இலானா. இலானாவோட ஃபர்ஸ்ட் பாலு, நல்ல ஷாட்டு. பா, அப்படியே பந்த வரவிட்டு ஒரு பவுண்டரி, அப்படியே கட்டு தான். நல்லா இருக்கு ஷாட், செம ஷாட்டு. இங்கே 2 பேர் இருந்தால் மேட்ச் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கேஎஃப்சிசிக்கு. இந்த பால் என்ன பண்ண போறாரு? திரும்பவும் ஆஃப்ல நவுந்து லெக்ல போய் அடிச்சிருக்காரு, பவுண்டரி. எஸ், நல்ல ஷாட்டு. பேக் டு பேக் பவுண்டரியில டீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பால் என்ன பண்ண போயிருக்காருன்னா லெக்ல 2 ரன். நல்லா ரன்னிங்கும் ஓடுறாங்க, பவுண்டரிஸும் அடிக்கிறாங்க கேஎஃப்சிசி. அடுத்த ஓவர். இந்த ஓவர் ராஜானா ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்றாரு ஆஃப்ல. எப்பவுமே ராஜானா ஆஃப்ல சூப்பரா கிளாசிக்கா அடிக்கிறாரு. பந்தும் கட் ஆகி பவுண்டரி போயிடுச்சு. நல்ல ஷாட். 2 பேரும் எக்ஸ்பீரியன்ஸான பேட்டர். மீண்டும் ஆஃப்ல அடிச்சிருக்காரு, 2 ரன். நல்ல டூஸும் எடுக்கிறாங்க, வர டூஸையும் எடுத்துக்கிறாங்க டீம்ஸு. ஆஃப்ல லைட்டா ஒரு டச்சு தான், ஃபீல்டர் இருக்காரு, மிஸ் ஃபீல்டுங்க, பவுண்டரி. 2 பேரும் சேர்ந்து சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. இலானாவும் ராஜா அண்ணாவும் சேர்ந்து டீமை வந்துட்டு வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வார்களா என்று பார்ப்போம். இலானா நல்லா விளையாண்டிட்டு இருக்காருங்க. ஆஃப்ல ஏறி லெக் சைடே வந்துட்டு டார்கெட் பண்ணி நல்லா அடிச்சிட்டு இருக்காரு. இலானா சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க.
நெக்ஸ்ட் ஓவர் ராஜாண்ணா ஸ்ட்ரைக்கு. ஆஃப்லேயே தாங்க டார்கெட் பண்ணுறாரு ராஜாண்ணா. ஒரு சைடு இலானா வந்துட்டு லெக் சைடில் டார்கெட் பண்ணால் ராஜாண்ணா ஆஃப்லேயே ஆடிட்டு இருக்காரு. பவுண்ட்ரி இந்த பாலும். இந்த பால் எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு? கேட்ச் அவுட். ஆஃப்ல வந்துட்டு டார்கெட் பண்றாருன்னு சொல்லி ஆஃப்ல வந்துட்டு ஃபீல்டரை மேலே தூக்கி வச்சதுக்கப்புறம் லெக்கில் உள்ள கொண்டு வந்தாங்க. கரெக்டாக கையிலே அடிச்சு விட்டு அவுட் ஆயிட்டாருங்க. அடுத்த பேட்ஸ்மேன் கலையண்ணாவோட ஃபர்ஸ்ட் பால் லோ ஃபுல் டாஸ் அடிக்கல, ரன் அவுட். இப்போ பார்த்தீங்கன்னா இலானா வந்துட்டு ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. லெக் சைட்லேயே தாங்க டார்கெட் பண்ணுறாரு இலானா. நல்ல ஷாட்டு, பவுண்ட்ரி போயிடுச்சு. மீண்டும் லெக்கில் தான் அடிக்கிறாரு. திரும்பவும் இந்த டைம் சிக்ஸர். நல்ல ஷாட்டுங்க. இலானா நல்லா அடிட்டு இருக்காரு. இந்த டைம் தயாவும் ஆஃப்ல நல்லா விளையாடுவான். ஆஃப்ல பவுண்ட்ரி, பந்துக்கு ஏற்ற மாதிரி ஆடுவான் தயா. அதே மாதிரியே லெக்கில் இந்த டைம் மேட்ச் வின் பை கேஎஃப்சிசி. பவுண்ட்ரி நல்லா ஆடி இருக்காங்க கேஎஃப்சிசி. ஃபீல்டிங்கில் மட்டும்தான் கொஞ்சம் சொதப்பல். மற்றபடி பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி ராஜாண்ணாவும் இலானனுமே மேட்சை வந்துட்டு ஓரளவுக்கு வெற்றி பாதைக்கு பக்கமாக கொண்டு வந்தாங்க. ராஜாண்ணா அவுட் ஆனார், இலானா இருந்து முடிச்சு கொடுத்தாரு. லாஸ்டாக தயா பவுண்டரியோட முடிச்சிருக்கான். சூப்பர்.